ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நினைவு கூறும் சம்பவம் மளிகை கடை அண்ணாச்சி சொன்னது பார்ட் 2. அப்போ அந்த அண்ணாச்சி அனுபவத்தில் சொல்லும்போது இந்த ஜனங்கள் ஐயோ பாவம், ஏன்னா அவரு கொஞ்சம் கடவுளுக்கு பயந்தவர், கடின உழைப்பாளி. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சம்பவம். கஷ்டப்பட்டு முன்னேறி ஒரு பையன் படிக்கிறான், இன்னொரு பையன் ஒரு நல்ல தொழிலுக்கு போகிறான். வீட்டில் 4 வருமானம் ஆயிடுச்சு. வீட்டுக்காரு ஒரு ஒர்க் பண்ணுறாரு, அந்த அம்மா ஒரு ஒர்க் பண்ணுறாங்க, பையன் படிச்சுக்கிட்டு பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறான், இன்னொரு பையன் ஒரு நல்ல ஜாப்பில் இருக்கான். அந்த சின்ன வீட்டில் ஃபேனு கீழே படுக்கும்போது ஒரு சண்டை வருது. நான் தான் ஃபேனு கீழே படுப்பேன், இன்னொரு பையன் நான் தான் படுப்பேன். 2 பேருக்குள்ள வாக்குவாதம் வந்து அடிச்சுக்கிட்டாங்க. அடித்து அடிதடியாகி ரத்தமாகி கடைசியில் 2 போலீஸ் ஸ்டேஷனுக்கு. எவ்வளோ அறிவு பாருங்க, என்ன அறிவு! அண்ணன் தம்பி ஒரு ஃபேன் காற்று கீழே படுக்கிறது, ஒரு அறியாமல் ஒரு சண்டை. கடைசியில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இவங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசுகளை கொண்டு வீணாக போயிட்டு வராங்க. அந்த ஒரு நிமிஷம் பொறுமை இல்லை. சரி, அப்படியே இந்த ஏழப்பட்ட ஜனங்கள்கிட்ட இன்னொரு சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு பெயிண்ட் வேலையோ இல்லை கடினமான வேலையை பார்த்துட்டு வீட்டில் குறிப்பிட்ட காசை கொடுத்துட்டு தன்னுடைய சொந்த செலவுக்காக கொஞ்சம் காசை எடுத்துகிட்டு போய் சரக்கு வாங்குறேன். அதை பாருங்கள், அந்த சரக்கை வாங்குறது, அது ஒரு பாலஞ்ச இடத்துல குடிக்கிறது, ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல போய் குடிக்கிறது, அவங்களுக்கு அது ஒரு கல்ச்சரலாக இருக்காங்க. நாத்தம் கூட இருக்கும், அந்த நாத்தத்துக்குள்ள போய் அதை உட்காந்து குடிக்கிறாங்க. இந்த நாத்தத்தில் போய் உட்காந்து குடிக்கும்போது பாருங்கள், இதில் கடவுள் பயம் வேறு. அதில் 3 சட்டத்துக்கு தரையில் விட்றானுங்க, மூக்கை சூட்டுறானுங்க. இதெல்லாம் எப்படி என்னாச்சு நீங்கள் பார்த்தீங்க? அந்த அநியாயத்தை தான் பார்க்குறோமே அப்படின்னு கிட்டார். மூக்கில் 3 சட்டை விட்றானுங்க, இவ்வளோ அநியாயம் பண்ணிக்கிட்டு கடைசியில் அதை பங்கு வைக்கிறதில் கொஞ்சம் கூட குறைய வந்து ஒருத்தர் தப்பாக பேச அடிச்சுக்கிட்டு மண்டையை உடைச்சிட்டு ஸ்டேஷனில் போய் நிற்கிறானுங்க. பாருங்கள், 2வது பிரச்சனை. இப்படியும் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்கள்கிட்ட ஏன் பிரச்சனை பண்ணுறாங்க, ஏன் சண்டை போடுறாங்கன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இதுக்கு மத்தியில் கடவுளும் இருக்கார்.